ஹலோ பேஸ் ஐவரும் வணக்கம். இன்னைக்கு பார்ப்பது செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். இந்த வீடியோவில் பாருங்க எப்படிலாம் வந்து ஏமாத்துறாங்கன்ட்டு. நம்ம கனவுல கூட இந்த மாதிரிலாம் நினைச்சு பார்க்க மாட்டோம். இப்படிலாம் வந்து ஏமாத்துறவங்க இருப்பாங்களா அப்படின்னு. அதாவது நம்ம கண்ணு முன்னாடியே இருந்து நம்மள வந்து ஏமாத்துவாங்க. அவ்வளவு பயங்கரமான ஆளுங்கள்லாம் இன்னைக்கு வந்து இருந்திருக்காங்க. இது கூட பரவாயில்ல, உணவுகள்ல பயங்கர ஒரு அதிர்ச்சியான சம்பவம்லாம் நடந்திருக்கு. ஆனா இங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுமே பயங்கர ஒரு அதிர்ச்சியா இருந்திருக்கும். ஏன்னா திருடர்கள் வந்து எந்த ரூபத்துல வந்து எப்படி திருடுவாங்கன்னு தெரியாது. கண்ணு மிக்க நேரத்துல டோட்டலாவே எல்லாத்தையும் வந்து அடிச்சு போடுவாங்க. அதே போலதான் இங்க திருடின பல பேர் வந்து மாட்டிருக்காங்க. அவங்க வந்து எப்படிலாம் சிக்கி எப்படிலாம் வந்து மாட்டிருக்காங்க பாருங்க. இதையே நீங்க பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகலாம். வந்து கடையில போகும்போது எடையை வந்து துல்லியமா பார்ப்போம். அதே போல அவங்க வந்து 1 கிராம் 2 கிராம் வந்து அதிகமா வந்து போடுவாங்க. ஆனா இங்க ஒரு கடைக்காரர் வந்து என்ன திரும்ப பண்றாரு பாருங்க. இந்த கடைகள்ல இவர் வந்து எடையை வந்து இந்த பாட்டில் வந்து வைக்கிறாரு. ஆனா எடை வந்து அதிகமா வந்து இருக்குது. எடை அதிகமா இருக்குன்னு பார்த்தா இந்த கல்ல வந்து ஒரு விசித்திரமான வேலை பண்றாரு. அதுதான் அந்த எடைக்கல்ல வந்து பிளாஸ்டிக் பேப்பர் மேல வச்சிருக்காரு. அந்த பேப்பர்ல வச்சு ஒரு இழு இழுத்தா அதோட வெயிட் வந்து 200 கிராம் வந்து ஏறுது. எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்க. உலகத்துல இப்படி கூட பயங்கரமா ஏமாத்திருக்காங்க. அதனால எடை போடும்போது எப்பவுமே அடியில கவனிங்க. சில கடைக்காரங்க வந்து அடியில என்ன நடக்குன்னு தெரியாம ஜஸ்ட் ஒரு எடை மட்டும் தான் வந்து வைப்பாங்க. வெளியில வந்து வெயிட் மட்டும் தான் காமிக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல ஒருத்தர் வந்து திராட்சை பழம் வந்து எடை போறாரு. அதுவும் எப்படி டெக்னிக்கலா அவர் பழத்தை வந்து விற்கிறாரு பாருங்க. அவர் கெட்டு போன பழத்தை கொடுக்குறாரு பாருங்க. அதாவது அவர் நல்ல பழமா எடுத்து ஒருத்தர் வந்து போறாரு. அவரும் அந்த பழத்தை வந்து எடை போறாரு. அவர் செலக்ட் பண்ணி எல்லாமே எடுத்து கீழே வைக்கிறாரு. ஆனா இப்போ ஒருத்தர் வந்து பழம் வந்து கேட்கறாரு. இப்ப இந்த நேரத்துல தான் அந்த பழத்தை வந்து போடுங்க அப்படின்னு அவர் வந்து கையை வந்து கேட்கறாரு. நல்ல ஒரு பழமா எடை போட்டு இந்த நேரத்துல கொடுக்க போற நேரத்துல டக்குன்னு இன்னொரு பழத்தை வந்து எடுத்து காட்டுறாரு. அதுல வந்து வைங்கன்னு சொல்லிட்டு கையை காட்டு அந்த கெட்டு போன பழத்தை வந்து எடுத்துட்டாரு. இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல ஒரு பொண்ணு அப்படி நடந்து வருது. என்ன வேலை பண்ணது பாருங்க. இது ஷாப்பிங் மால்ல நம்ம ஷாப்பிங் பண்றதெல்லாம் இயல்பு தான். அதே நேரங்கள்ல இந்த மாதிரி பெண்கள்கிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது சிசிடிவி கேமராலனா இந்த விஷயம் எல்லாம் பதிவாகுது. சிசிடிவி கேமரால அப்படியே பதிவா இருக்கு. அதாவது ஒருத்தவங்க வந்து ஷாப்பிங் பண்ணி ஒரு பெரிய ஒரு பேக் ஒன்று அப்படியே கீழே வந்து கிடக்குது. அந்த பேக் எடுத்து அப்படியே சைட்ல வந்து வைக்கிறாங்க. வேற இல்ல, அதாவது வேற ஒருத்தவங்க வந்து அங்க ஷாப்பிங் பண்ணி பேக் வந்து வச்சிருக்காங்க. இப்ப அந்த பேக் வந்து நைஸா வந்து எடுத்துட்டு அப்படியே சைட்ல வந்து எடுத்து வைக்கிறாங்க. அடுத்த செகண்ட் அந்த பேக் வந்து அப்படியே வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. எப்படிலாம் திருடுறாங்க பாருங்க. இது சிசிடிவி கேமரால அப்படியே பதிவா இருக்கு. அதுல குறைஞ்சபட்சம் 2 லட்சம் ரூபாய் மதிப்பு பவுன்ல இருந்து நிறைய காசு இருக்குதான். கூட பரவாயில்ல. இந்த கடையில பாருங்க 4-5 பெண்கள் வந்து வரியா வந்து வராங்க. ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வெளில போறவங்க சொல்றாரு. ஆனாலும் யாருமே கேட்கவே இல்ல. ஒரு கட்டத்துல வழி வந்து கேக்குறாங்க. இவர் வந்து வழி சொல்றதுக்காக பக்கத்துல வந்து போறாரு. ஆனா அடுத்த செகண்ட்ல இங்க ஒரு பொண்ணு அப்படியே கீழே போயிட்டு எப்படி வந்து கொள்ளடிக்கிறாங்க பாருங்க. உண்மையிலேயே திருடர்கள்ட்ட எப்போதும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நம்ம கல்லாப்பட்டியை வந்து நம்ம பாதுகாக்கல அப்படின்னா நம்மள வந்து பாதுகாக்கவே முடியாது. நம்மள வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் நீங்க பார்க்க வேண்டியது வரும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவில் ஒரு பொண்ணு நகை வாங்க வந்திருக்கு. ஆனா அந்த பொண்ணு வந்து ரொம்ப நெருக்கமா பழகி எனக்கு அதுல வந்து இதை போட்டு காட்டுங்க அதை போட்டு காட்டுங்க சொல்றாங்க. ஒரு கிட்டத்தட்ட தூரத்துல ஒரு நகை வந்து இருக்குது. அந்த நகையை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவரு வந்து நகை எடுக்க போறாரு. ஒரு செகண்ட்லயே வந்து என்ன வேலை பண்றாங்க பாருங்க. அப்படியே கையை வந்து லைட்டா வந்து விட்டு 1/2 கிலோ போன அளவுக்கு அப்படியே வந்து எடுத்துட்டாங்க. இது உண்மையிலேயே வந்து கடைக்காரருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஏன்னா ஒரு வருஷத்து வருமானம் அப்படியே வந்து போயிட்டுனா பாத்துங்க. தெருக்கடலை, அதாவது வறட்சி காலங்கள்ல கரும்பு சாறு வந்து மிகவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து எல்லா இடத்துலயுமே வந்து உண்டு. ஆனா இங்க ஒருத்தர் பாருங்க, கரும்பு சாறு விற்கிறவரு அதுல வந்து எப்படி வந்து தண்ணி வந்து ஊத்துறாரு பாருங்க. அதுவும் எங்க இருந்து தண்ணி வந்து ஊத்துறாரு பாருங்க. இவர் வந்து சாக்கடையில இருந்து தண்ணி எடுத்து வந்து அவ்வளவு பயங்கரமா வந்து வித்துறாரு. கரும்பு சாறு வடிகட்டுறதுதான் இந்த நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அது வந்து வாஷ் பண்றாராம். அதுல இருந்து தண்ணி வந்து எடுத்துட்டு போயிட்டு கரும்பு சாருக்கு பயன்படுத்துறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே அதிர்ச்சி அடையும். இதை விட பயங்கரமான ஒரு விஷயம் பாருங்க. கொத்தமல்லி கீரை எல்லாமே வந்து நம்ம வந்து வாங்கி சாப்பிடுறது நம்ம வந்து வழக்கம். அதுவும் தெருக்கடையில என்னென்ன வேலை பண்றாங்க பெரிய ஒரு சாக்கடை ஓடிட்டு இருக்கு. அந்த சாக்கடையில வந்து எவ்வளவு அழகா வந்து அழைச்சி எப்படி வந்து அடுக்கிறா பாருங்க. எவ்வளவு கிருமிகள் இருக்குன்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. இதெல்லாம் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரலையும் வந்து இது சாப்பிட்டா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. எந்த ஒரு மனசாட்சிக்கும் இடம் இல்லாம இவ்வளவு பயங்கரமான வேலை எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. அதே போல இங்க பாருங்க, இங்க என்னதான் நடக்குதுன்னு பாக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து கேமரா வந்து ஃபிட் பண்ணிட்டாரு. அவர் ஃபிட் பண்ண அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது பாருங்க. அடுத்த நிமிஷமே நைஸா வந்து கையை விட்டு பணத்தை வந்து டோட்டலா வந்து எடுத்துச்சு. இப்போ வந்து டோட்டலா வந்து மாற்றிச்சு. இப்படியும் வந்து இருக்கான்னு செய்யறாங்க. இந்த வீடியோ பாருங்க. 2 பெண்கள் வந்து உள்ள வராங்க. எவ்வளவு டீசெண்டா இருக்காங்க பாருங்க. பார்க்கும்போது ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல நல்ல துணியா வந்து பார்த்து எப்படிலாம் பாக்குறாங்க பாருங்க. இருக்கிறதுலயே நல்ல டாப்பான துணியா வந்து செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணி நைஸா வந்து எல்லா இடத்தையும் திருப்பி பாக்குறாங்க. அப்படா யாருமே இல்ல அப்படின்னு அப்படியே நைஸா வந்து எடுத்து உள்ள வந்து ஏத்துறாங்க. இதுக்குதான் முக்காடு போட்டு வந்த எந்த ஒரு பொண்ணையும் நம்பவே கூடாதுன்றது. முக்காடு போட்டு வந்த பொண்ணுங்களை இப்படி நம்பினா ஒரு செகண்ட்ல டோட்டலாவே பூஜ்யம் ஆயிட வேண்டியதான். இப்படியும் சில பேர் வந்து நம்ம நாட்டுல இருக்கதான் செய்யறாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. இங்க வந்து பெரிய ஒரு ஜவுளி ஸ்டோரு. ஒரு 3 பேர் வந்து எவ்வளவு டீசெண்டா எப்படி வந்து வராங்க பாருங்க.
பார்க்கும்போது செம்ம ஒரு டீசெண்டா இருந்தாலும் அவங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் பயங்கர ஒரு அதிர்ச்சியா இருக்கும். இப்படிலாம் பெண்கள் இருப்பாங்களா அப்படின்னு நீங்க கனவு கூட நினைக்க முடியாது. அவ்வளவு பயங்கரமான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்க வந்து வர எல்லாருமே வந்து துணியை ஃபுல்லா செக் பண்றாங்க. அப்படி ஒவ்வொரு துணியா செக் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பொண்ணு உள்ள நல்ல துணியா பார்த்து நல்லா விலையுயர்ந்த 5000 ரூபாய் 10,000 ரூபாய் துணியா வந்து பார்த்து வந்து எடுக்கிறாங்க. இப்ப எடுத்து அடுத்த செகண்டே வந்து என்ன பண்றாங்க பாருங்க, துணியை பார்த்து அடுத்த நிமிஷமே அதுவும் மறைமுகமா ஒரு பொண்ணை வந்து அப்படியே பக்கத்துல யாராவது வராங்கன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா எப்படி வந்து உள்ள வந்து வைக்கிறாங்க பாருங்க. இப்படி வந்து நம்ம நாடுகள்ல நடந்துதான் இருந்திருக்கு. அதனால எப்போதுமே எச்சரிக்கையா இருந்து இல்லைன்னா பாதிக்கப்படுறது வந்து நம்ம தான். கடைக்காரர்கள் வந்து எப்போதுமே வந்து எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல இந்த வீடியோ பாருங்க, வீட்டுல வேலை செய்யறவங்க இப்படிலாம் வந்து திரும்ப பண்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதிர்ச்சி அடையலாம். ஒரு பொண்ணு பாருங்க என்னென்ன வேலை பண்ணுதுன்ட்டு. அதாவது ஒரு சட்டியில வந்து பால் இருக்கு, பாலை வந்து எப்படி குடிக்கிறாங்க பாருங்க. அது கூட பரவாயில்ல, இங்க ஒருத்தவங்க வந்து வெண்ணெய் இருந்திருக்கு, அந்த வெண்ணெயை வயிற்று வச்சு எப்படி நக்கிறாங்க பாருங்க. அதே போல இங்க நடக்கிறது பாருங்க, பால் பாக்கெட் வந்து இன்னைக்கு உலகத்துல முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அழகு எந்திரிச்சோம்னா பால் முகத்துல தான் நம்ம வந்து முடிப்போம். டீ காஃபில இருந்து குழந்தைங்க பயன்படுத்துற வரலையும் பால் வந்து முக்கிய இடம் வந்து வைக்குது. ஆனா அந்த பாலை வந்து எப்படிலாம் பயன்படுத்துற பாருங்க. ஒருத்தர் பால் கறந்துருக்காரு, ஆனா பால் கறந்து முடிச்சிருப்படு அவருக்கு வந்து என்ன தெரியல, அந்த பாலையே வந்து அந்த ரோட்டாவில இருந்து குடிச்சிட்டு அடுத்து வந்து என்ன பண்றா பாருங்க. இதை விட கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, குடிச்சிட்டு அதுலயே வந்து அந்த பால் வந்து ஊத்துறாரு. இப்ப செய்ய போற விஷயம் இன்னும் கொடுமையான ஒரு விஷயம் தான். அதாவது பக்கத்திலேயே வந்து தண்ணி வந்து வச்சிருக்காங்க, மாட்டுக்கு தண்ணி குடிக்கிற அந்த தண்ணி வந்து எடுத்து எப்படி வந்து ஊத்துறாரு பாருங்க. இது பார்க்கும் போது பயங்கர ஒரு கொடுமையா இருந்திருக்குது. மேல இருந்து வீடியோ எடுத்து எப்படிலாம் வந்து வெளியே உலகத்துக்கு கட்டாங்க பாருங்க. இப்படியும் நடந்துதான் இருந்திருக்குது. அதனால எப்பொழுதுமே பால் வந்து வாங்கும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா வந்து வாங்க. உடனே இந்த வீடியோ பயங்கர ஒரு வைரலா மாறிச்சு. இதை வந்து போலீஸாரும் பிடிச்சிட்டாங்க. இங்க பால் பண்ணையில என்னென்ன வேலை பண்றாங்க பாருங்க. அதாவது பால் பண்ணையில தண்ணீர் ஊத்துறது வழக்கம், ஆனா பாலே டோட்டலா அங்க ஒருத்தர் மாத்துறாரு. எப்படிலாம் வந்து கொடுமை நடக்குது பாருங்க. அதாவது இந்த கெமிக்கலை ஊத்துனா சுத்தமா பாலே வந்து மாறிடுது, ஃபுல்லா பாலாவே மாறிடுது. இப்படிலாம் வந்து சில அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. அதனால ரொம்பவே வந்து எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல இங்க ஒரு பெரிய ஜவுளி ஸ்டோர், அந்த ஜவுளி ஸ்டோர்ல வந்து என்ன பண்றாங்க பாருங்க. எப்படி துணியை வந்து ஒருத்தவங்க வந்து எடுத்து வச்சுட்டே இருந்திருக்காங்க, ஒருத்தவங்க வந்து குழந்தை வச்சிருக்காங்க. குழந்தை வச்சிருக்க அந்த பொண்ணு எவ்வளவு அழகா வந்து எப்படி வந்து எடுத்து பாருங்க. இப்படியும் குழந்தை வச்சிருந்தாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுவும் இவங்க பெரிய ஒரு கூட்டமே வந்திருப்பாங்க. அவங்க கூட்டம் வந்து இடத்த ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணி அந்த இடத்த ஃபுல்லா வந்து எல்லாருமே கவர் பண்ணிருப்பாங்க. அதனால ரொம்பவே வந்து எச்சரிக்கையா இருக்கணும். டோட்டலாவே அங்க இருக்கிற 6-7 செட்டு துணியை அப்படியே லாபகமா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் வந்து எப்படி வந்து ஒருத்தர் போன் பேசிட்டு இருக்காரு, ஆனா அங்க 2 பேர் வந்து பைக்ல இருந்து வராங்க. பைக்ல இருந்து திரும்பிட்டு போறாங்கன்னா எதுக்குடா திரும்பிட்டு போனாங்கன்னு பார்த்தா அடுத்த நிமிஷம் நடக்கிறத மட்டும் பாருங்க, நீங்க பயங்கர ஒரு அதிர்ச்சி ஆவீங்க. அதாவது அவர் பேசுற அடுத்த நிமிஷமே முன்னாடியே வந்து பயங்கரமா வந்து அடிச்சுட்டு போறாங்க. உண்மையிலேயே நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமா வந்திருக்குல்ல. இப்படியும் சில பேர் இருக்கதான் செய்யறாங்க. இங்க ஒரு வீடியோ பாருங்க, கார் வந்துட்டு இருக்கு, அங்க ஆணும் பெண்ணும் நின்று இருக்காங்க. அங்கேருந்து ஒரு பொண்ணு ஓடி வந்து அந்த காதுல மோதிட்டு இது மாதிரி நீ தான் வந்து மோதிட்ட, எனக்கு வந்து காது விட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே போல இங்க பல விதங்கள்ல எப்படி வந்து கொள்ளடிச்சிட்டு எப்படி அந்த நாட்டில் நடந்துருக்கு பாருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே அதிர்ச்சிடுவீங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து ரோபோவிலேருந்து எப்படியும் ஆட்டோமேட்டிக் கார் வரலையும் இன்னைக்கு பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. ஆனாலும் இப்போ நடக்கிற இந்த விஷயம் பயங்கர ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா நம்ம கார் ஓட்டும் போது டிராஃபிக் ஜாமில் கண்டிப்பாக நின்று தான் ஆகணும். அப்படிதான் வந்து இங்கே ஒரு லாரி வந்து வருது. அப்படி வரும்போது இங்கே யாரோ ஒருத்தர் வந்து கையை இது காட்டுறாரு. ஆனாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து அங்கேருந்து வராங்க, அதுவும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு வராங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த சைக்கிள் அந்த லாரி பக்கத்துலேயே வந்து இடிச்சுட்டே ஓடுறாங்க. அதுவும் வேற வழி இல்லாமல் அந்த லாரி நிற்குது. ஆனால் அவங்க செஞ்சதுதான் செம்ம ஒரு காமெடி. சைக்கிள் அப்படியே போட்டுட்டு அப்படியே அந்த வீலுக்கு அடியிலே படுத்துட்டாங்க. ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, அந்த வீல்ல வந்து ஒரு அடி இருந்து ஏறினா என்ன ஆகும்ட்டு. ஆனாலும் அந்த பொண்ணை வந்து அந்த லாரி வந்து இடிச்சிருச்சான். அதனால அதுல வந்து படுத்துட்டாங்க. லாரி ஓட்டுனார இது மாதிரி பணம் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல தான் நேரடியாக வந்து போலீஸ் அந்த இடத்துல இருக்காங்க. அங்க வந்து விசாரணை பண்ணும்போது தான் சிசிடிவி கேமரா வந்து ஆய்வு பண்ணிருக்காங்க. மொத்தமே வெளியே இருந்துச்சு. எப்படிலாம் வந்து ஏமாத்துறாங்க பாருங்க. இது வந்து பல வருஷமா இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதுவும் சீனாவில் தான் முதல்ல நடந்தது. மலேசியா, சிங்கப்பூர்லாம் இப்ப இது மாதிரி நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, நகைக்கடையில வந்து பல திருட்டுகள் நடக்கும். ஆனா இங்க ஒரு பொண்ணு எவ்வளவு டீசெண்டா வந்து எப்படி இருக்காங்க பாருங்க. பெரிய கோடீஸ்வர பொண்ணு மாதிரி வந்து பயங்கரமா நின்று இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணு வந்து ஒவ்வொன்றா வந்து எல்லாமே செக் பண்ண சொல்றாங்க. அதே போல அவங்களும் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நகையை வந்து செக் பண்றாங்க. இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்றாங்க. இப்ப அங்க பக்கத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பொட்டி நிக்குது. அந்த பொட்டி எடுத்து அழகா ஏதோ வந்து பண்றாங்க பாருங்க. அந்த பொட்டி கீழே வச்சிருக்காங்க. அந்த பொட்டியை கீழே வந்து வச்சதை அப்படியே வந்து மேல எடுத்து சொல்றாங்க. இப்ப சொருகிட்டு அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தா இப்பதான் வந்து பயங்கரமான அதிர்ச்சி. இது வந்து பக்கத்துல நின்றவரு அவரு வந்து எதுவும் தெரியாத மாதிரி அப்படி நின்று இருக்காரு. இந்த நேரத்துல தான் இந்த பொண்ணு பக்கத்துல அது வேணும்னு சொல்லிட்டு அழகா அந்த பெட்டி எடுத்துட்டு அப்படி நவர்றாங்க. இந்த நேரத்துல தான் இவரு பெரிய ஒரு கயிறு கட்டி அப்படி நின்று இருக்காரு. எங்கம்மா போற வாங்க வாங்கன்னு இவர் வந்து கயிறு வந்து இருக்கிறாரு. இதை பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி செஞ்சுட்டாங்க. உடனே அவர் கூட வந்தாருங்க இல்லையா, அவர்கிட்ட வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து பறந்துட்டாங்க. எப்படிலாம் வந்து கொள்ளடிக்கிறாங்க பாருங்க. பார்க்கும்போது பயங்கர டீசெண்டா இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே எச்சரிக்கையா இருக்கணும்.
அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல இந்த பொண்ணு தான் வந்து அப்படி வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் உணவுப் பொருளை மேல வந்து எடுக்கிறாங்கட்டா. இங்க ஒரு பொண்ணு வந்து என்னென்ன வேலை பண்ணு பாருங்க. வீட்டு வேலை செய்யறவங்க இப்படி கூட திருவாங்க அப்படின்னு நீங்க வந்து நினைச்சு பார்க்கலாம். அப்படிதாங்க பல இடங்கள்ல பல பேர் திருடுறாங்க. அதாவது இவங்க வந்து பாத்திரம் கழுவிட்டே இருக்கிறாங்க, அப்படியே அந்த பாத்திரத்தை எடுத்து எங்க வந்து வைக்கிறாங்க பாருங்க. இப்படிலாம் நடக்குது. அதே போல இங்க பாருங்க, இங்க ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. ஒரு வீட்டுல ரொம்ப நேரமா வந்து பாக்குறாரு. அவர் சைக்கிள் நின்று இருக்கு. ஏன்னா அந்த சைக்கிள் எப்படியா எடுத்துட்டு போலாம்னு பாக்குறாரு. ஆனா அந்த சைக்கிள் வந்து பூட்டு போட்டுருக்கு. ஒரு இடத்துல பயங்கர டென்ஷன் ஆனாரு. என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி அப்படியே யோசிச்சுட்டே நிக்கிறாரு. ஆனா யோசிச்சு நிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தனா நீங்களே அதிர்ச்சி அடையலாம். ஏன்னா அதுக்கு பிறகு நடக்கிறது தான் பயங்கர ஒரு அதிர்ச்சியான சம்பவம். வீட்டுல இருந்து ஒரு பெண் வந்து உள்ள வராங்க. உள்ள வந்து அடுத்த செகண்டே அப்பாடா அப்படின்ற மாதிரி இவரு டக்குன்னு வந்து அந்த பொண்ணு வெளில போகுது. இவங்க அப்படியே வந்து உள்ள போயிடுறாரு. இப்போ உள்ள போறவரு என்னென்ன வெள்ள பண்றாரு பாருங்க. அங்க சிசிடிவி கேமரா இருக்கிறதோ தெரியாம அவர் பாட்டுக்கு சரசரன்னு மேல போறாரு. மேல போயிட்டு அங்க ஒவ்வொன்றா அந்த செக் பண்றாரு. என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் எடுக்கலான்ற மாதிரி செக் பண்றாரு. ஆனா அங்க பக்கத்துல சைக்கிள் எல்லாம் பக்கத்துல இருக்கு. சைக்கிள் இருக்கு, ஆனா சைக்கிள் எல்லாமே பூட்டு போட்டுருக்கு. இதனால பயங்கர கடுப்பானவரு இறங்கி வராரு. ஆனா பக்கத்துல வந்து அங்க சிசிடிவி கேமரா பார்த்தவரு சிசிடிவி கேமராவது திரும்ப திருடிட்டு போவோம் அப்படின்ட்டு அந்த கேமரால கை வச்சாரு. இந்த நேரத்துல தான் எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல, அந்த வீட்டோட உரிமையாளர் வந்து வந்துட்டாரு. இப்ப போட்டது செக்கடி அடிச்சு வெளில போடான்னு சொல்லிட்டாரு. இது வந்து வேற வழி இல்லாம அவர் வந்து வெளில வந்திருக்காரு.